Consider a system of two particles having masses m1 and m2. If the particles of mass m1 is pushed towards the center of mass of the particle through a distance d, by what distance would the particle m2 be moved so that the center of mass of the particle in the original position? Where m1 is the mass of the first particle, m2 is the mass of the second particle. This is at a distance r1, this is at a distance, இதுதான் அதோடைய சென்டர் ஆஃப் மாஸ். இப்போ இதுக்கு ரிலேஷன் தெரியும். m1 r1 equal to m2 r2. உனக்கு r1 தான் பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரம் இத ஸ்டார்டிங் பாயிண்ட் ஓன்னு வச்சுக்கலாம். அப்போ r1 வெளியீடு which is m2 r2 by m1. இது ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு. இப்போ என்ன பண்றோம்? this mass is second கேஸ்ல the mass is pushed d distance. அப்போ இத வேணா d1 வச்சுக்கலாம். இது அப்போ புஷ் பண்ணது d2ன்ற டிஸ்டன்ஸ். ஆனா அதோடைய பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் மாறல. இதோடைய பொசிஷன் மாறவே இல்லை. அப்போ இந்த கேஸுக்கு இதோடைய டிஸ்டன்ஸ், the remaining distance நம்ம என்னன்னு சொல்லணும்? r1 minus d1 into m1 equal to m2 into r2 minus d2. இப்போ நம்ம d2 calculate பண்ணணும். How much distance the second mass should be moved. அப்போ இந்த r1 பதிலா இந்த டேர்மை சப்ஸ்டிட்யூட் பண்ணிரு. m1 r1 பதிலா m2 r2 by m1 minus m1 d1 equal to m2 r2 minus m2 d2. இப்போ இதுல இந்த m1 m1 கேன்சல் ஆயிடுச்சு. இதுல ஒரு m2 r2 இருக்கு. இந்த சைடு ரெண்டு பிளஸ் இருக்கு. இந்த சைடு வந்தா மைனஸ் ஆயிரும். இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. உனக்கு d2 வேணும். அப்போ ரெண்டுலயுமே மைனஸ் இருக்கு. ரெண்டு மைனஸ் பிளஸ் ஆக்கிடலாம். d2 will be equal to m1 by m2 into d1 is the answer. m1 by m2 into d1. Here d1 is taken as d. This is the answer.